சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான 2024 வருஷத்தோட குரு பெயர்ச்சி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 7வது ராசியா இருக்கக்கூடிய காற்று ராசியான துலா ராசிக்கு இந்த மே மாதம் 1ஆம் தேதி நடக்க இருக்கிற குரு பெயர்ச்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும், என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால துளாராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுலயும் முக்கியமா இந்த குரு பெயர்ச்சிக்கு அப்புறமா நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, தவிர்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கறத பத்தி எல்லாம் இந்த வீடியோவில் பேசியிருக்கேன். அதனால வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாத்துருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய துளாராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. துளாராசியை பொறுத்த வரைக்கும் தற்சமயம் குரு பகவான் 7வது வீட்டுல இருக்காரு, கேது 12வது வீட்லயும், ராகு 6வது வீட்லயும் இருக்காங்க, சனி பகவான் 5வது வீட்டுல இருக்காரு. இந்த கிரக அமைப்பு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னா பெரிய அளவுக்கு நெருக்கடிகள் அப்படிங்கறத கொடுக்காது, ஒரு சில வாய்ப்புகளை ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அதாவது சமீப காலங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலுமே வாய்ப்புகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா கிடைச்சிக்கிட்டே வந்திருக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா வேலைக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கும். ஏற்கனவே வேலைகள்ல இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு சூழல் அப்படிங்கறதையும் இந்த கிரக அமைப்பு ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெளியூர்ல போய் வேலை பார்க்கக்கூடிய ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய யோகங்கள் கூட இந்த காலகட்டத்துல கிடைச்சிருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா 7வது வீட்டுல குரு பகவான் இருக்கிறதால உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில வாய்ப்புகள் அப்படிங்கறத தொடர்ச்சியா உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருப்பார். அந்த வாய்ப்புகளை நீங்க கைப்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஓரளவுக்கு சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறதையும் உங்க வாழ்க்கையில அடைஞ்சிருப்பீங்க. முன்னேற்றம் அப்படின்னு சொன்ன உடனேயே லட்சாதிபதி ஆகிறது, கோடீஸ்வரன் ஆகிறது அப்படின்னு நினைக்காதீங்க. கடந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன மாதிரி ஒரு நிலைமையில இருந்தீங்க அப்படிங்கறதையும் இப்போ என்ன மாதிரியான ஒரு நிலைமையில நீங்க இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் ஒப்பிட்டு பார்த்தாலே எந்த அளவுக்கு உங்க வாழ்க்கையில முன்னேற்றங்கள் கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட கடினமான காலங்களை எல்லாம் எதிர்நீச்சல் போட்டு கடந்து வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். அதே சமயம் சனி பகவான் 5வது வீட்டுல இருக்கிற காரணத்தால காரிய தடைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். ஒரு சில துளாராசிக்காரங்க கடன் நெருக்கடிகளுக்கு ஆளாகிறதுக்கு கூட அதிகமான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்கு. குறிப்பா திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசிக்காரங்க இப்ப வரைக்கும் திருமண தடைகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அவங்களுக்கு சரியான வாழ்க்கை துணை இதுவரைக்கும் அமையவே இல்லை. குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கக்கூடிய துளாராசி அன்பர்களும் ஒரு சில ஏமாற்றங்களை மட்டும்தான் தொடர்ச்சியா சந்திச்சுட்டே வராங்க. அவங்களுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இதுவரைக்கும் கிடைக்கல. அதே போல ஏற்கனவே உத்தியோகத்துல இருக்கிறவங்க இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போயிடணும் அப்படின்னு முயற்சிகளை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகள்லயும் நிறைய தடைகள் அப்படிங்கிறது தான் ஏற்படும். அவங்களுக்கு சரியான வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா அமைஞ்சிருக்காது. இதெல்லாம் விட முக்கியமா 5வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்களோட உடல் ஆரோக்கியத்துல கண்டிப்பா ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கறத ஏற்படுத்துவார். அதுலயும் முக்கியமா உடல் ஆரோக்கியத்துல திடீர்னு ஏற்படக்கூடிய பாதிப்புகள், எதிர்பாராத நேரங்கள்ல ஏற்படக்கூடிய வாகன விபத்துகள், இந்த மாதிரியான ஒரு சில பிரச்சனைகளை கடந்த 2-3 வருஷத்துல துளாராசிக்காரங்க கண்டிப்பா சந்திச்சிருப்பாங்க. அதே போல சனி 5ல இருக்கிற காரணத்தால சொந்த பந்தங்கள் மூலமா துளாராசிக்காரங்களுக்கு எந்த வகையான பிரயோஜனமும் கிடைச்சிருக்காது. சொந்த பந்தங்கள் இவங்களை எதிரியா மட்டும்தான் பார்ப்பாங்க. ஒரு சில துளாராசிக்காரங்க சொந்த பந்தங்கள் மூலமாவே பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க. இன்னும் ஒரு சிலர் சொந்த பந்தங்கள் கிட்ட ஏமாந்து போயிருப்பாங்க. இதெல்லாம் விட முக்கியமா இவங்களுக்கு ஏதாவது பூர்வீக சொத்துக்கள் இருக்குது அப்படின்னா அந்த சொத்துக்கள் மூலமா இவங்களுக்கு துளி அளவு கூட பிரயோஜனங்கள் அப்படிங்கிறது கிடைச்சிருக்காது. பூர்வீக சொத்துக்களை விற்கவும் முடியாம விட்டுட்டு போகவும் முடியாம ஒரு குழப்பமான வாழ்க்கையை தான் பெரும்பாலான துளாராசிக்காரங்க இப்ப வரைக்கும் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. இதுல நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியது துளாராசிக்காரங்களோட சொந்த பந்தங்கள் எல்லாருமே இவங்க கிட்ட ரொம்ப பாசமா இருக்கிற மாதிரியும் அன்பா இருக்கிற மாதிரியும் காட்டிக்குவாங்க. ஆனா மனசுக்குள்ள இவங்களை எப்படியாவது விரட்டி அடிச்சிடணும், வீழ்த்திடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட தான் பெரும்பாலான சொந்தக்காரங்க இருப்பாங்க. சுருக்கமா சொல்றதா இருந்தா சொந்த பந்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷ பாம்புகளுக்கு மத்தியில தனி ஆளா போராடிக்கிட்டு இருப்பாங்க துளாராசிக்காரங்க. இப்படி ஒரு சூழல்ல இந்த மே மாதம் 1ஆம் தேதி உங்க ராசிக்கு 7வது வீடான மேஷராசியில இருக்கிற குரு பகவான் 8வது வீடான ரிஷப ராசிக்கு பயிற்சி ஆகிறார். ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் 8வது வீடு அப்படிங்கிறது மறைவு ஸ்தானம், அசுபஸ்தானம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த வீட்டுல ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அந்த கிரகம் தன்னோட பலத்தை முழுமையா இழந்துரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி இருக்கும்போது குரு பகவான் 8வது வீட்டுல இருக்கிறதால துளாராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுல பாதிப்புகள் ஏற்படுமா அப்படின்னு கேட்டா குரு பகவானை பொறுத்த வரைக்கும் அவர் அமர்ந்திருக்கிற வீட்டை விட அவர் பார்க்கக்கூடிய பார்வைக்கு தான் பவர் அப்படிங்கிறது ரொம்பவே அளவுக்கு அதிகமா இருக்குது. அப்படி பார்க்கும்போது ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகக்கூடிய குரு பகவானோட பார்வை துளாராசிக்கு யோகங்களை கொடுக்கக்கூடிய ஒரு சில அதிர்ஷ்ட வீடுகள் மேல நேரடியா பதியறதால இந்த குரு பயிற்சி துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா அதிர்ஷ்டங்களை கொண்டு வரும் அப்படின்னு சொல்லலாம்.
அதாவது ரிஷப ராசியில இருக்கிற குரு பகவானோட நேரடி பார்வை உங்க ராசிக்கு 2, 4 மற்றும் 12வது வீடுகள்ல நேரடியா பதியுது. இதுல 2வது வீடு அப்படிங்கிறது உங்க குடும்பத்தை குறிக்கக்கூடிய ஸ்தானம், உங்களுக்கு வரக்கூடிய பண வரவை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்படி ஒரு ஸ்தானத்துல குரு பார்வை பதியும் போது உங்களோட பண வரவு அப்படிங்கிறது இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா 2 மடங்கு அதிகரிக்கும். உங்க கையை விட்டு நழுவி போன ஒரு சில வாய்ப்புகள் அப்படிங்கிறது மறுபடியும் உங்க கைகளுக்கு வந்து சேரும். குறிப்பா வேலைகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஏற்கனவே பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு வேற வேலைகளுக்கு போகணும் அப்படின்னு நினைச்சாலும் கண்டிப்பா வேலை மாற்றத்தையும் இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல ஒரு சில துளாராசிக்காரங்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிற வேலையை விட்டுட்டு சொந்தமா ஏதாவது தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு யோசனையிலேயே இருப்பீங்க. ஆனா சொந்தமா தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு தேவையான முதலீடோ அல்லது வாய்ப்புகளோ கிடைக்காம நிறைய தடைகளையும் தொடர்ச்சியா சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி தொழில் ஆரம்பிக்கிறது சம்பந்தமா நீங்க தொடர்ச்சியா தடைகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த மாதிரியான தடைகள் எல்லாம் முழுமையா விலகும். நீங்க சொந்தமா தொழில் தொடங்குறதுக்கு தேவையான எல்லா வகையான வாய்ப்புகளும் உங்களை ஒண்ணா தேடி வர ஆரம்பிக்கும். அதே நேரம் துளாராசிக்காரங்களுக்கு குரு பகவான் என்னதான் தொழில் ஆரம்பிக்கக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் 5வது வீட்டுல இருக்கிற சனி பகவான் உங்க காரியங்கள்ல தடைகளை ஏற்படுத்தி உங்களை கடனாளியா மாத்துறதுக்கு முயற்சி செய்வார். அப்படிங்கறதால நீங்க புதுசா தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் சரி அல்லது இருக்கிற தொழிலை விரிவுபடுத்துறதா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு கடன் வாங்கி தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுமையா கைவிட்டுருங்க. எதனால இப்படி சொல்றேன் அப்படின்னா துளாராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் சொந்த பந்தங்கள் கிட்ட இருந்தோ அல்லது கூட பிறந்தவங்க கிட்ட இருந்தோ எந்த விதமான உதவிகளும் கிடைக்காது. அப்படிங்கறதால நீங்க கடன் வாங்கி தொழில் செய்யும் போது அந்த தொழில ஏதாவது தோல்விகள் ஏற்படுது அப்படின்னா அந்த தோல்வியை உங்களால தாங்கிக்க முடியாத ஒரு சூழல் அப்படிங்கிறது ஏற்படும். ஒரே ஒரு தோல்வியால நீங்க முழுமையா துவண்டு போறதுக்கும் மனசளவுல முழுமையா உடைஞ்சு போறதுக்கும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதனால துளாராசிக்காரங்க கடன் வாங்கி தொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை முழுமையா மறந்துருங்க. சொந்தக்காரங்களை கூட்டணி சேர்த்துக்கிட்டு கூட்டு தொழில் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான திட்டம் வச்சிருந்தாலும் அந்த திட்டத்தையும் முழுமையா கைவிட்டுருங்க. சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நீங்க கடன் வாங்கி தொழில் செஞ்சாலும் சரி அல்லது சொந்த பந்தங்களை நம்பி தொழில் செஞ்சாலும் சரி பெரிய அளவுல வளர்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்காது. நீங்க வாங்கக்கூடிய கடன்கள் மூலமா உங்களோட நிம்மதி முழுமையா பறி போறதுக்கு தான் அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. அதே நேரம் குடும்பஸ்தானத்துல குரு பார்வை பதிகிற காரணத்தால குடும்ப வாழ்க்கையில பெரிய அளவுக்கு போராட்டங்களோ அல்லது சிக்கல்களோ இருக்காது. இது நாள் வரைக்கும் குடும்ப வாழ்க்கையில நீங்க போராட்டங்களையும் சிக்கல்களையும் சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னாலும் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா அந்த சிக்கல்கள் எல்லாம் முழுமையா விலகிரும். இது கூடவே உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்களுக்கு ஆதரவாகவும் அனுசரணையாகவும் இருப்பாங்க. குடும்பத்துல உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பும் மரியாதையும் கட்டாயமா கிடைக்கும். அடுத்ததா ரிஷபராசியில இருக்கிற குரு பகவானோட பார்வை உங்க ராசியோட 4வது வீட்டுல நேரடியா பதியறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா எதிர்பார்க்கலாம். குறிப்பிட்ட ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு மட்டும் உங்க தாய் வழி சொந்தங்கள் மூலமா ஒரு சில வாய்ப்புகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்குது. அதாவது துளாராசியில பிறந்த எல்லாருக்குமே தாய் வழி சொந்தங்களோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்காது. ஒரு சில துளாராசிக்காரங்களுக்கு தாய் வழி சொந்தங்கள் கிட்ட இருந்து ஓரளவுக்கு சிறப்பான ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்ததா குரு பார்வை உங்க ராசிக்கு 12வது வீடான கன்னிராசியில பதியறதால தேவையில்லாத விரைய செலவுகள் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா முழுமையா உங்களை விட்டு விலகும். இப்படி சொல்லணும் அப்படின்னா நீங்க ரொம்ப நாளா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சு தொடர்ச்சியா மருத்துவ சிகிச்சைகளை எடுத்துட்டு வரீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்களோட உடல் ஆரோக்கியத்துல சிறப்பான முன்னேற்றங்கள் அப்படிங்கறத எதிர்பார்க்கலாம். மருத்துவம் சம்பந்தமான விரைய செலவுகள் முழுமையா குறையக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே போல நீங்க தொடர்ச்சியா திருமண தடைகளை சந்திச்சுட்டு வந்தாலும் சரி அல்லது திருமணத்தை முடிச்சிட்டு குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருந்தாலும் சரி இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமா உங்க வாழ்க்கையில சிறப்பான மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா நடக்கும். திருமண தடைகள் முழுமையா விலகி குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த குரு பயிற்சி காலகட்டம் இருக்கும். அதே நேரம் என்னதான் குரு பார்வை உங்களுக்கு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் சனி பகவான் 5வது வீட்டுல இருக்கிறதால உங்க வாழ்க்கை துணையோட உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில பாதிப்புகள் அப்படிங்கிறது ஏற்படும். உங்க வாழ்க்கை துணையோட சொந்த பந்தங்கள் உங்களுக்கு ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவாங்க. அவங்க மூலமா ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கறதையும் நீங்க சந்திக்க வேண்டியது வரலாம். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா துளாராசிக்காரங்க கைகள்ல பணத்தை வச்சுக்கிட்டு சொந்தமா தொழில ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு முன்னேற்றமான பலன்களை கொடுக்கும். கடன் வாங்கி தொழில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பெரிய அளவுல வீழ்ச்சிகள் அப்படிங்கறத கொடுக்கும். நன்றி, வணக்கம்.